தேமுதிக திமுக இந்த கூட்டணியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது மகனுக்கு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் பிரேமலதாவுக்கும் அவங்க தம்பி அவங்க 2 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு. இதுதான் உங்களுடைய கூட்டணி. நிச்சயமா விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது. அவங்க கிட்ட போய் சேர்ந்தது இது தானே. அவர் ஐயாவை இருக்கும்போது பேசினாங்க, சண்டை போட்டாங்க. என்ன செய்யறது, ஓட்டு போடாதுன்னுட்டு இதில் சேர்ந்துட்டாங்க. தரமான கூட்டணி, ஜெயிக்கப்பட கூட்டணி இல்லை. ஏன்னா அவருடைய இதை பூரா காலி பண்ணது திமுக தான் கேப்டன் இருக்கும்போது. ஆனால் அது கேப்டனுடைய ஆத்மா சாந்தினா கூட்டணி வைக்கக்கூடாது. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு அவங்க கட்சியில் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. இதான் அவங்க தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தெரியலை. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க, அவ்வளோதான். தவிர அவர் ஆத்மாவை பற்றி அவங்க யோசிச்சிருந்தா அவரை இந்த மாதிரி ஆன்மா மன்னிக்காது அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். கேப்டனுக்கு பிடிக்காது. அவங்க கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. திமுக தேமுதிக இந்த ஒரு கூட்டணியை குறித்து மக்களுக்கு மத்தியில் கலவையான விமர்சனங்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சோஷியல் மீடியாவில் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா இந்த ஒரு கூட்டணியை ஏற்றுக்காது, விஜயகாந்த் அதாச்சும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மன்னிக்காது அப்படிங்கிற வகையிலையும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. மக்கள்கிட்டயே நேரடியாக போய் கேட்போம், இந்த ஒரு கூட்டணியை தொடர்ந்து அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத. வாங்க. தேமுதிக திமுக இந்த கூட்டணியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது மகனுக்கு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் பிரேமலதாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க தம்பி அவங்க 2 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு. இதுதான் உங்களுடைய கூட்டணி. ஏன்னா இப்போ வரைக்கும் விஜயகாந்த் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்னா திமுகவை எதிர்த்து தான். திமுக எங்கே ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் செஞ்சு வச்சுருக்கிறதே கருணாநிதின்னு சொன்னார். அதனாலே ஒரு கூட்டணியே வைக்கல, அவரை எதிர்த்து தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியாக அவங்க போயிட்டு கூட்டணி வச்சுட்டாங்க. பல்வேறு விமர்சனங்களையும் சந்திச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க கட்சி அழிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு அப்படின்ற போல தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் இந்த விருதுநகர் போன்ற இடங்களில் அவங்களுக்கு சீட்டு இருக்குது. மற்றபடி அது பெருசாக ஒன்றும் எடுபடாது. 100ல் 1 தான் இருக்கும். அந்த கூட்டணியில் இவங்க ஒன்று, எந்த ஒரு கொள்கை கோட்பாடும் கிடையாது. திமுகவில் பலரும் எல்லா கட்சிக்குமே ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. ஆனால் தேமுதிக கடந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, கடந்த காலம் ஒரு மாதத்தில் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான். பட் இவங்க 100ல் 1 அவ்வளோதான். மற்றபடி என்ன சொல்கிறது, இவங்களுக்கு தான் தேமுதிகவுக்கு இதில் பயன். ஏன்னா என்டிஏ கூட்டணியில் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே பெருசாக ஒன்றும் சீட்டு அதிகமாக கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் தோல்வி தான். ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது, வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி தான். ஸோ இது இவங்களுக்கு பாசிட்டிவாக, தேமுதிகவுக்கு பாசிட்டிவாக அமையும். நல்ல ஒரு கூட்டணி தான். இந்த கூட்டணியில உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிகாஸ் என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமே திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சியை தொடங்கினாரு. கடைசியில அவர் இல்லாத காலத்துல பிரேமலதா அவர்கள் திமுகவோட கூட்டணி வைக்கிற ஒரு விஷயம் கரெக்டா இருக்கா உங்களுக்கு? வேற வழி இல்லைம்மா. ஆக்சுவலாக அது பண்ணி தான் ஆகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்சியை எதிர்த்து தான் பண்ணார். ஆனால் முதல்ல அவர் கூட்டணியில் தானே இருந்தார். ஃபஸ்ட்டு டிஎம்கே வரதுக்கு முன்னாடி டிஎம்கே கூட்டணி தான் இருந்தார். அதுக்கப்புறம் சில வேற்று கருத்துகள் வந்ததுனால அவர் திருப்பி கட்சியை தனிப்பட்ட முறையில் அவர் வரணுன்ட்டு ஆசைப்பட்டார். அதற்கு உண்டான சந்தர்ப்பம், சூழ்நிலைகள், மக்கள் அவங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ணாத காரணத்தால் அவர் வெளியில் வந்து. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஆதரவு கம்மியாக இருக்குல்ல, ஸோ இவங்களோட சேர்றப்போ கொஞ்சம் இவங்களுக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும். ஸோ நல்லது தான். ஒன்று அந்த வழியில இருந்து அவங்க நின்று ஜெயிக்கணும். அப்படி முடியலன்றப்போ இவங்களோட கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறது தப்பு இல்லை. அவங்க கிட்ட போய் சேர்ந்தது இது தானே. அவர் ஐயாவை இருக்கும்போது பேசினாங்க, சண்டை போட்டாங்க. இப்போ போய் அவங்க சேர்ந்துட்டாங்க. என்ன செய்யறது, அவங்களுக்கு இது பண்ண கட்சி ஓட்டு போடாதுன்னுட்டு இதில் சேர்ந்துட்டாங்க. அதான் தெரியுது, அதுதான்டா தெரியுது எனக்கு. தேமுதிக கூட்டணி பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னார் கலைஞர். அப்போவே சேர்ந்துருந்தாக்கா தேமுதிக ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலையில் வந்திருக்கும். நிறைய ஒரு அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. இது ஒரு காரணம். இன்னும் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி பணியை நோக்கி இருந்திருக்கும். ஆனால் பர்சனலாக கேப்டனுக்கு பிடிக்காது. அவரை எதிர்த்து தான் திமுக விட்டு வெளியில் தான் இன்றைக்கி தேமுதிகங்கிற ஒரு கட்சியை இது பண்ணார். அவங்க கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க. இந்த மாதிரி நிறைய இடையூறுலாம் அவங்க பண்ணால் கூட அவங்க என்ன பண்ணணும், சூதனமாக ராஜதந்திரமாக அவங்க முன்னாடியே சேர்ந்துருக்கணும்.
இப்போ வந்து சேர்ந்தது வந்து மக்கள் வந்து ஒரு வெறுப்பான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் கட்சியை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் அம்மா வந்து தேமுதிக தலைவி வந்து இன்னைக்கு வந்து கட்சிக்காக தொண்டர்களின் மனநிலையை பொறுத்து இவங்க மாறி இருக்கிறாங்க. முட்டாள்தனமான கூட்டணி, ஜெயிக்கப்பட கூட்டணி இல்லை. ஏன்னா அவருடைய இதை பூரா காலி பண்ணதே திமுக தான். அவர் இவருக்கு கேப்டன் இருக்கும்போது. ஆனால் அது கேப்டனுடைய ஆத்மா சார்ந்தினா கூட்டணி வைக்கக்கூடாது இந்த பக்கத்தில். அது தேமுக இவ்வளோ நேரம் திமுக ஒதுக்கி வச்சுருந்தது. இப்போ திடீர்னு போய் தேமுக வந்து திமுகவில் சேர்ந்துருக்குறாங்கன்னா அது அவங்க கட்டினால அதெல்லாம் ரொம்ப பார்க்குறது. தேமுக கூட்டணி திமுக கூட்டணி அதிமுகவில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு தரதாக தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதிமுகவில் வந்து தராத பட்சத்தில் அந்த அம்மா தேமுக விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் யாரு கூட கூட்டணி வைக்கிறதுன்னு நிலத்தடமாறி இருந்தாங்க. அந்த பட்சத்தில் இப்போ வந்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. திமுகவோட கூட்டணி வச்சோடனே விஜயபாஸ்கருக்கு மந்திரி சபையில் எம்பி சீட், ராஜ்யசபை எம்பி கொடுத்துருக்காங்க. இது இப்போத்தி நிலமை. இன்னும் நடைமுறையில் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஓகேவா இந்த கூட்டணியில உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? தேமுதிக திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, மக்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்குது. புதுசாக எல்லோரும் வந்து அரசியல் சினிமா நடிகர் வந்தாங்க, அரசியல் வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க, வந்தாங்க. இப்போ வந்து புதுசாக அரசியல் நிற்கிறது. முதல்ல வந்து திமுகவோடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுது. எம்பி சீட்டு கொடுக்குறதா சொன்னாங்க, அது வந்து தரலை. அதனால் வந்து இது வரைக்கும் கூட்டணி எல்லா கூட்டணியும் அறிவிச்சிட்டாங்க, இந்த கூட்டணி வந்து அறிவிக்கலை. இப்போ வந்து கடைசி கட்டத்தில் இந்த அம்மா வந்து விஜயகாந்த் மனைவி பிரேமலதா வந்து இப்போ வந்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. தேமுதிக இது வரைக்கும் திமுகவோட கூட்டணி வச்சது கிடையாது. அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2011 அப்புறம் ஒன்றும் பெருசாகவே வெற்றி எதுவுமே பெறல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தொடர்ந்து திமுக எதிர்ப்பு இப்படி தான் அந்த கட்சி முழுக்கவே இருப்பாங்க. அவங்க தொண்டர்கள் இன்றைக்கி அவங்க கட்சியில் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. இருந்தால் அவங்க தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தெரியலை. பிரேமலதா அவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சா விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சுத்தமாக மன்னிக்காது, ஏற்றுக்காது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுடைய கருத்தும் அதுதானே? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கூட்டணியில் பெருசாக உடன்பாடு கிடையாது? எனக்கு இல்லை, மக்களுக்கு யாருக்குமே இல்லை. பொதுவாகவே நீங்கள் தேமுதிகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இல்லை எப்படி? அவரை பிடிக்கும், கேப்டனை பிடிக்கும். நாங்கள் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறோங்க. எடப்பாடி எடப்பாடி மறுபடியும் முதலமைச்சர் வரணும் அப்படிங்கிற ஒரு எம்மோட இருக்கும். ஆமாம், அது உண்மை தானே. இப்போ நம்மளே வந்து ஏன் அந்த அம்மா இப்படி பண்ணிட்டாங்களோன்றது வருது இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் வருது இல்லை. அதான் சரி, என்ன சரி, சந்தர்ப்ப சூழ்நிலை தானே இன்னைக்கு. கண்டிப்பாக சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி போதோ அப்படி தானே மாறுறாங்க ஜனங்களும். கண்டிப்பாக அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மா மன்னிக்காது அப்படிங்கிறது அது அடுத்த விஷயம். இதே விஜயகாந்த் இருந்திருந்தா கூட இந்த நேரத்துக்கு அவர் வந்து சேர்ந்திருப்பார். அதனால் கட்சியை காப்பாற்றுங்கிற நோக்கத்துக்காக வந்து தேமுதிக தலைவர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து அவங்க மாவட்ட செயலாளர்கள், கட்சி தொண்டர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து கட்சி மாறி இருக்காங்க. இந்த கூட்டணி வந்து அவங்களுக்கு வலுவாக இருக்கும். திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு நல்ல ஒரு நிலை வந்து இருக்கும். கொஞ்சம் நல்ல ஒரு ஓட்டு விகிதம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவு தான் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து தேமுதிக வந்து திமுகவோடு இணையும் போது அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கட்சி அமைச்சர்கள்லாம் வருவாங்க. வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, விஜயகாந்த் ஆன்மான்னு இப்போ பிஜேபி கூட அவங்க கூட்டணி போயிருந்தாங்கன்னா இவங்க இதை சொல்ல மாட்டாங்க. பிஜேபிக்கு என்னென்னா இவங்க வந்து ஒரு மெகா கூட்டணி அப்படி ஒரு கனவுல இருந்தாங்க. எப்படியாவது தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வந்துடும், நம்ம கூட்டணி வந்து ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க திமுக பக்கம் போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவங்க பக்கம் வராததுனால இவங்க வந்து அவர் ஆன்மா வந்து போயிடுச்சு, அவர் ஆன்மா இதுக்கு மன்னிக்காது அப்படின்ற மாதிரி அவங்க விரக்தியில் கோவத்தில் தான் பேசுகிறாங்க. நான் எதிர்பார்த்துருக்கேன். பொதுவாகவே வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளார வந்ததே திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தானே வந்தார். ஸோ அந்த கடைசியில் வந்து இவங்க திமுகவுடைய கூட்டணி வைக்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? இல்லை, அது அவர் திமுக தான் எதிர்த்து வந்தார் அப்படிங்கிறது. ரெண்டு கட்சியுமே எதிர்த்து தான் வந்தார்.
திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் கட்சி அப்படி தான் ஏற்று வந்தார். திமுகவை தான் எதிர்ப்பு வந்தாருன்னு கிடையாது. 2016 வந்து அவர் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சிகள்லாம் பண்ணாங்க. அந்த நேற்று கூட ப்ரெஸ் மீட்டில் பிரேமலதா சொல்லும்போது பால் நம்பி விழுவும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து கலைஞர் சொன்னது. அந்த சமயத்தில் விஜயகாந்தோட கூட்டணி வருவாங்க அப்படிங்கிறத எல்லா முயற்சிகளும் நடந்துச்சு. அதை கலைஞரும் அதை அக்செப்ட் பண்ணார். மறுபடியும் அவர் முதல் வேட்பாளர்னு சொன்னோன்னு தான் அங்கே போனார். எனவே விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுக விரும்பாதவர் அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஜெயலலிதாவா கருணாநிதியா அப்படின்னு பார்த்தோன்னா விஜயகாந்தோடைய சினிமா உலகத்துக்கு இருந்த காலத்துலேருந்து அரசியல் எந்த காலத்துலேயும் கலைஞரோட ஒரு நல்ல நட்புல தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் கீழே தொண்டர்கள் மத்தியில் இவங்க மண்டபம் இடித்த விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில் தேமுதிக தொண்டர்களுக்கு திமுக மேலே ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. இவங்க தலைமையில் இப்படி எடுத்த முடிவுனாலும் அவங்க தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களாங்கிறது தெரியல. ஆனால் இது வந்து இங்கே தலைமையிலே எடுத்துட்டாங்க, தொண்டர்களை ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விமர்சனம்லாம் வந்து வெறும் வெறுப்பில் பேசுகிறது தான். ஓகே, இப்போ வந்து இதனால வந்து விஜயகாந்த் ஆன்மா வந்து சாந்தி அடையாது அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து பாஜகவுக்கு அவங்க வரல, அவங்க கூட்டணிக்கு வரலங்கிற ஒரு கோவத்தில் இதை பேசிகிட்டு இருக்காங்க. தப்பு இல்லைன்றீங்களா? பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன், ஏன் சோஷியல் மீடியாலையும் இதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறேன்னா, விஜயகாந்த் அவர்கள் வந்து பொலிட்டிக்குள்ளார அரசியலுக்குள்ளார வரும்போதே திமுகவை எதிர்த்து தான் பெருசாக இதுக்குள்ளார வந்தார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் இப்போ வந்து வைக்கிறது அது எப்படி சரியான விஷயமா இருக்கும்ன்றது தான். அப்படி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது தப்பு தான். அவங்க முன்னாடியே அப்பா எந்த வழியில் இருந்தாரோ அதே வழியிலே இருக்கிறது தான் நல்லது. ஆனால் திடீர்னு அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்கிறாங்க, அவ்வளோதான். தவிர அவர் ஆத்மாவை பற்றி அவங்க யோசிச்சிருந்தா அவரை இந்த மாதிரி அவர் கட்சி தோற்றுருக்க வாய்ப்பும் கிடையாது. அவர் முன்னாடியே அவர் ஜெயிச்சு இருந்திருக்கலாம். அவங்க அது கரெக்டான அவரை மைனஸ் பண்ணி விட்டதே அந்த அம்மா தான். இப்போ அவங்களுக்கு வேறு சோர்ஸ் இல்லை. இதனால் டிஎம்கேல சப்போர்ட்டிங் போயிட்டாங்க. வேறு எந்த இதுவுமே அவங்ககிட்ட சோர்ஸ் இல்லையே. இப்போ விஜய் கூட போகிற மாதிரி இருந்தாங்க, தாவேக்காவுக்கு போகிற மாதிரி இருந்தாங்க. பட் அவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிற மாதிரி சேர்க்கறதுக்கும் உண்டான எந்த ஒரு சிம்டம்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க. சரி இவங்க ஓட்டை உடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க, அவரும் ஓட்டை உடை. சரி நம்ம வேஸ்ட்டாக போகிறதோட டிஎம்கே யூஸ் ஆகட்டுமேன்னு பண்ணுறாங்க. ஓகே, இப்போ 2026 யார் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு ஓகே? டிஎம்கே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை தான் போயிட்டு. இப்போ 2026 எந்த கட்சி வந்து ஜெயிச்சா உங்களுக்கு ஓகேவா இருக்கும்? நாங்களாம் விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. விவசாய குடும்பத்தில் பிறந்தனால எடப்பாடி வந்தால் தான் அது உண்மையான விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஏடிஎம்கே ஜெயிக்கணும், எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும். என்னுடைய பரவல் இப்போ எல்லாரும் கேட்டிங்கன்னா விஜய் தான் சொல்லுவாங்க. விஜய்னு இல்லாமல் புதுசாக வரவங்கள நம்ம ஆதரிக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத புதுசாக வரவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். அந்த வகையில் இப்போ விஜய் நிற்கிறாரு. ஸோ அதனால் விஜய்க்கு கண்டிப்பாக வரலாம். இல்லை, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்குது. அதனால வந்து யார் வந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே மக்களாகி நாங்கள் வந்து குழம்பி இருக்கோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அவங்க மத அரசியலை கொண்டு வராங்க. அதெல்லாம் இல்லாமல் மக்கள் நலனுக்காக செய்யலாம். அது மாதிரி இப்போ திமுக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சார்பான சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுத்து பெரும்பான்மை மக்களை வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவர் எடப்பாடி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் ஒரு நிறைய குறைபாடுகள். இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற கட்சி வந்து பரவாயில்லங்கிற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக மன்னிக்காது தான். ஏன்னா அதுதான் விஜயகாந்த் தானே வந்து இவர் எதிர்த்து, அதாவது திமுகவை எதிர்த்து தான் விஜயகாந்தே கட்சி ஆரம்பித்தார். இப்போ கடைசியாக போயிட்டு இவங்க கூட கூட்டணி வைக்கிறது இது வந்து எப்படி ஏற்க முடியும்? மக்களால் ஏற்க முடியாது. அவங்க தொண்டர்கள்லாம் எப்படி ஏற்பாங்க? அவங்க சொல்கிறாங்க அதான் வாக்கெடுப்பெல்லாம் நடத்தணும். எந்த அளவுக்கு வாக்கெடுப்பு நடத்தினாங்க? விஜயகாந்த் கடந்த முறையாக அவர் வந்து திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்போது கடந்த மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற தேர்தலாம் வச்சுருக்கலாமே. ஏதோ ஒரு தேவை வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போது என்டிஏ கூட்டணியில் வச்சு திருப்பி தோல்வி அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான், அவங்க கட்சி கலைஞ்சிரும். அவ்வளோதான், கட்சியில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்தால் அவங்களுடைய கட்சிக்கு வந்து மீண்டும் ஒரு உயிர் வர போல். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு 2 சட்டமன்ற சீட்டு, அதே போல் அவங்க விஜயபிரபாகரனுக்கு ஒரு ராஜ்யசபா. இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். நிச்சயமாக விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது இவங்களை.